ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம குற்றம் புரிந்தவன் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடுராத்திரி நேரத்தில் தூங்காமல் ஒய்ஃபை எழுப்புறாரு பாஸ்கர் தாத்தா. கொஞ்சம் ஏந்திரிச்சு வாயன்னு சொல்ல, என்னங்க இந்த நேரத்தில் எழுப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏந்திரிச்சு வர, வெளில வந்த உடனே பேரனுக்கு எதுவும் காதில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரன் படுத்திருக்க ரூமை போய் இவர் பூட்டுறாரு. இவங்களுக்கோ ஒன்றுமே புரியல. என்னங்க இந்த நடுராத்திரில எழுந்திரிச்சு என்னமோ சொல்லணுங்கிறீங்க, போய் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்கீங்கும்போது தான் இவர் சொல்கிறாரு, நேற்று நான் சொன்னல, நேற்று நான் பேரனும் நானும் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப சாலமன் ஒரு மாதிரி டென்ஷனாக குடிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான்னு சொன்னல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேரனுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அடுத்து நானும் கையிலையெல்லாம் மாற்றிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருக்கும்போது கதவை சத்துற சட்டம். யார் அது இந்த நேரத்தில் இப்படி கதவை தட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் திறந்து பார்த்தா, கையில் மெர்சியோட அவன் சாலமன் அழுதுகிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு என்கிட்ட நின்னா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா போனோம், ஏன்டா இங்கே கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு. நான் டாக்டர் கிடையாது சொல்லி அவன் கேட்காம, மூச்சு பேச்சே இல்லை சார், ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுதுட்டு நின்னா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அவன்ட்டு படிச்சு சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கேட்காம கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார், அசைவே இல்லைன்னு சொல்லிட்டு நின்னா. சரின்னு நானும் குழந்தைய வாங்கி ஃபர்ஸ்ட் எய்டு தானே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் அந்த பொண்ணுக்கு சிபிஆர்லாம் கொடுத்தேன். பத்தாயிரத்துக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணை எவனோ சீரழிச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே பக்கத்துல யாராவது ஒருத்தர் லேடிஸ் இருக்கணும், போய் யாராவது பொம்பளையால் இருந்தா கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பனை அனுப்பிட்டேன். அப்போ அந்த குழந்தைக்கு நான் சிபிஆர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக அந்த குழந்தைக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. பத்தாயிரத்துக்கு காதுலேருந்து வேறு ரத்தம் வருது. எனக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில யாராவது லேடிஸ் இருந்தால் கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பாவான சாலமன் போய் தேடி பார்த்துட்டு இருப்பாரு. யாருமே கிடச்சிருக்க மாட்டாங்க. இவரும் அழுதுகிட்டே, சார் பொம்பளைங்க யாருமே கீழே இல்லை சார்னு சொல்லும் போதே இவர் குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு, இல்லைப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கர வருத்தம். சரி, இந்த பொண்ணு இப்படி சீரழிச்சது யாருன்னாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டால் அதுக்கும் சாலமனுக்கு ஒன்றும் தெரிலன்னு சொல்கிறாரு. இப்போ பொண்ணு இறந்து போயிட்டாலேங்கிறது வருத்தம் தான் அவருக்கு. அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. அடுத்து இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. இங்கே ஒரு பக்கம் பாஸ்கர் இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டேபிளில் போட்டு அழுதுட்டு இருக்கும்போது தொப்புன்னு சவுண்டு கேட்குது. என்னடா அதுன்னு வெளில போய் பார்த்தா, குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளாகி இறந்து போனதை நினச்சி அந்த குழந்தையோட அப்பாவான சாலமன் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சேர்ந்து வேகமாக கீழே போய் பார்த்தா பல்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, காப்பாற்றுறதுக்கான சான்ஸே இல்லை. அப்போ தான் ஆப்போசிட்டில் பார்த்தா கீழ் வீட்டுக்காரவங்க வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நைஸாக மேலே அவர் வீட்டோட கதவை பூட்டிக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு ஒரே பதட்டம், என்ன பண்ணுறதுனே தெரியல, கை காலாம் நடுங்குது. அதுக்கப்புறமா தான் குழந்தைய ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபோட சாரீ எடுத்துகிட்டு அந்த குழந்தைய ஃபுல்லாக துணியில் சுற்றி ஃப்ரிட்ஜில் இருக்க ஜாமான்லாம் எடுத்து வெளில போட்டுட்டு குழந்தைய ஃப்ரிட்ஜில் வச்சு மூடிடுறாரு. அப்புறம் வீட்டில் சிதறி கிடக்கிற ரத்த காயம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறாரு. ஒரு கையில் சட்டையிலலாம் ரத்தம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சுத்தமாக கழுவுறாரு. இப்படி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் வீட்டில் கதவை தட்டுறாங்க கீழ் வீட்டுக்காரவங்க. ஆனால் சீக்கிரம் வாங்க, சாலமன் கீழே விழுந்து சாக கிடக்குறான்னு சொன்னோன்னே இவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி பதட்டப்பட்டுட்டு கீழே போய் அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்க குழந்தைய ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு, நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஒய்ஃபோ பயப்படுறாங்க, எங்க நம்ம தான் எந்த தப்புமே பண்ணல, எங்க நம்ம எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் குழந்தைய ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து நடுங்குறாங்க. அதுக்கு பாஸ்கரும், இல்லைம்மா இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாம் எக்ஸாமின் பண்ணோம்னா ஒரு லேடி டாக்டர் தான் பண்ணணும், அப்படி எமர்ஜென்சி லேடி டாக்டர் யாருமே இல்லைன்னா கூட ஒரு ஜென்ஸ் டாக்டர் பக்கத்தில் ஒரு நர்ஸையோ இல்லை குழந்தையோட அம்மாவையோ பக்கத்தில் வச்சுட்டு தான் எக்ஸாமின் பண்ணணும். இவன் நான் இவ்வளோ சொல்லியும் லேடி டாக்டர் தாண்டா பார்க்கணும்னு சொல்லியும் கேட்காம என்கிட்ட நான் சரி ஃபர்ஸ்ட் எய்டு தானே பண்ணி குழந்தைய காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு நானும் சிபிஆர் கொடுத்தேன். பார்த்தா அந்த குழந்தை இறந்துருச்சு. நான் எந்த தைரியத்தில் அந்த குழந்தைக்கு சிபிஆர் கொடுத்தேன்னா, ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்தேன், உங்கள் அப்பா இருக்கான், எதனாலும் போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்கிற நம்பிக்கையில தான் நான் சிபிஆர் கொடுத்தேன். ஆனால் அவனும் இப்படி செத்து போயிட்டானே. இப்போ நம்ம போய் போலீஸ்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேம்மா, போலீஸ் முதல்ல என்னையே தான் சந்தேகப்படும். அப்படியே சந்தேகப்பட்டாலும் என்னங்க பிரச்சனை, நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலையேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நம்ம எந்த தப்பும் பண்ணல, ஆனால் நம்ம மேலே கேஸ் ஃபைல் ஆகும்ல. இப்படி மாதிரி ரிட்டையர்ட் நாளையோட எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே, நாளையோட ரிட்டையர்டாக ஆக போகிறேன். இந்த மாதிரி என் மேலே கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எப்போ தீர்ப்பு வருதோ அப்போதாம்மா எனக்கு ரிட்டைர்மெண்ட் பணம் வரும். ஆனால் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும்ல, நம்ம பேரனோட உயிர் தானே நமக்கு முக்கியம். இறந்து போன இந்த குழந்தைய பார்க்குறதா இல்லை உயிரோடு இருக்க நம்ம பேரனை காப்பாற்றுறதான்னு பார்த்தா எனக்கு வேறு வழி தெரியலம்மா, அதாம்மா ஃப்ரிட்ஜில் போட்டு மூடி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் புலம்புறாரு.
அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அப்படியேனாலும் ஒரு 10 நாளைக்கு மேலயாங்க கேஸ் இழுக்க போகுதுன்னு சொல்ல, இல்லம்மா நான் படிச்சிருக்கதோ ஃபார்மசி, இப்படி இந்த கேஸ் ஃபைல் ஆகி விசாரணையெல்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா என்னை பத்தி நோண்டி விசாரிப்பாங்க. நான் படிச்சிருக்கதோ ஃபார்மசி, நான் இந்த தேவையில்லாம நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே ரொம்ப இல்லீகலான பிரச்சனை. பல பேருக்கு வைத்தியம் பண்ணி மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இதை என் மேல ஒரு கேஸா ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, எங்க நம்ம நல்லது தானங்க பண்றோம், நிறைய பேர் உயிரை காப்பாத்தி தானே இருக்கோம்னு சொல்றப்ப அது நமக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் ஒரு இல்லீகல் பிரச்சனைமா, நம்ம டாக்டருக்கு படிக்காம வைத்தியம் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு புரிய வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரிட்டையர் ஆகுற நேரத்துல என் மேல கேஸ் விழுந்துச்சுன்னா நம்மளால பணத்தையும் அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது, ரிட்டையர்மெண்ட் பணத்தையும். இன்னும் ஒரு 2 நாள் பொறுமையா இருந்தா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம போலீஸ்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்றாரு. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, வெளியில உன் முகத்துல பயத்தை காட்டிடுறாரு, எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் அமைதியா இருமான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள ஆஸ்வாசப்படுத்துறாரு. இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு. நம்ம பாஸ்கர் தாத்தாக்கு என்ன பயம்னா, நடந்ததை சொல்றதுக்கு குழந்தையோட அப்பனும் இல்ல, பத்தாத்துக்கு இந்த குழந்தைய சீரழிச்சதும் யாருன்னு தெரியல. அதனால போலீஸ் நம்ம மேல எதையும் கேஸ் போட்டு நம்மள குற்றவாளி ஆக்கிடுவாங்களோன்னு இன்னொரு பக்கம் இவருக்கு பயமா இருக்கு. இவர் நம்பி அந்த குழந்தைக்கு சிபிஆர் கொடுத்ததே கூட குழந்தையோட அப்பா இருக்கான், எதா இருந்தாலும் சொல்லி சமாளிச்சிருவான் அப்படின்னு தான். கடைசியில அவன் இப்படி இறந்து போவான்னு சொல்லிட்டு இவரு நினைச்சே பார்த்திருக்க மாட்டாரு. இதுக்கிடையில அந்த காணாம போன மெர்சியோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க குழந்தைய இன்னும் காணுமே, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. குழந்தையோட லாஸ்ட் பர்த்டே வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கான பர்த்டே கூட நம்ம பாஸ்கர் தாத்தா தாங்க கிராண்டா பண்ணிருப்பாரு. கேக்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைய செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. எஸ்தர் கூட ஏன்ப்பா இவ்வளோ எல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது, இது என் பேத்தி தானமான்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்ட வச்சு அந்த குழந்தைக்கு கிஃப்ட் கூட வாட்ச் கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இதே மாதிரி திருவிழா கூட்டத்தில் காணாமல் போயிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு 3ஆவதாக காணாமல் போயிருக்கு. எதுக்கு சார் இவங்க இப்படி டார்கெட்டு திருவிழா கூட்டத்தில் வச்சு பொண்ணுங்களை கடத்துறாங்கும் போது நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்ன திருவிழா கூட்டத்தில் கூட்டமாக இருக்கும், கூட்டத்தோட கூட்டமாக ஈஸியாக மிங்கிள் ஆகி எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, திருவிழா டயத்துல மொத்த கூட்டமும் கோயில்ல தான் இருக்கும், ஊர்ல யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால ஈஸியா அவங்க டார்கெட்டை பிடிச்சிடலான்னு தான் அப்படி பிளான் பண்றாங்க சார்னு ஹீரோ சொல்ல, இன்னொரு பக்கம் என் போலீஸ் ஆஃபீஸர்னா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ரேண்டமா பிடிச்சி தூக்குற மாதிரி தெரியலையப்பா, எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த குழந்தை தான் வேணுங்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கடத்தின 3 குழந்தைங்களுமே பாரு, 3 பேருமே ஏஜிட்டம் பண்ணாதவங்க, அவங்க 3 பேரோட வயசுமே 10-12 வயசு தான் இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி தான் அந்த குழந்தைங்களை பிக் பண்ணி தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த கேஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை காணாம போன குழந்தை அவங்க அம்மா கிட்ட நான் போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு வரமான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. விளையாட போன குழந்தை திரும்ப வந்திருக்கவே மாட்டா. இப்படி ஃபர்ஸ்ட் குழந்தை மிஸ் ஆயிருக்கும். 2வது குழந்தை இதே மாதிரி தான் அவங்க அம்மா கிட்ட நான் பாத்ரூம் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போன குழந்தைய காணாம போயிருக்கும். இதுல என்னன்னா, இது இறந்து போன சாலமனோட தம்பி தான் இந்த 3 கேஸ்லயும் லிங்க் ஆயிருக்கு. காமனான ஒரே ஆளு. ஃபர்ஸ்ட் குழந்தை காணாம போன வீட்டுக்கு பக்கத்துல அவன் குடியிருந்திருக்கான். 2வது குழந்தை காணாம போறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்காக வேலைக்கு போயிருந்திருக்கான். இப்போ 3வது குழந்தை காணாம போனது அவனோட அண்ணன் பொண்ணு. ஸோ எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இங்க ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேஸை பத்தி. இங்க வந்து நம்ம ஹீரோவோ, நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குறுக்க பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ வந்தேன்னு கேட்கும்போது, இல்ல சார் டிஎஸ்பி வந்து இறந்து போன சாலமனோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னார் சார், அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, சரின்னு இந்த ரெடி ஆயிடுச்சு, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் கால் வருது. அந்த சாலமனோட தம்பி மேலதான் இப்ப சந்தேகப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவனோட போன் இவ்வளவு நாள் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, இப்ப ஆன் ஆகி சிக்னல் காட்டுதான், அவன் வீட்டுக்கு பக்கத்துல தான் காட்டுதுன்னு நேரா எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கிளம்பி சாலமனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா உன் ஹஸ்பண்ட் வந்தானாமன்னு கேட்டு, இல்லைங்க என் ஹஸ்பண்ட் இன்னும் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபோ சொல்றாங்க. நம்ம ஹீரோ டிஎஸ்பிக்கு மட்டும் தான் டிரைவரா இருப்பாரு. இப்போ ஒரு அர்ஜென்ட் வேலை வந்தனால ஹீரோ ரிப்போர்ட் வாங்க வந்தவரையும் இந்த வண்டியை ஓட்டுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அழைச்சிட்டு போறாங்க. ஹீரோவுமே அந்த ஸ்பாட்ல இருக்காரு. ஸோ ஒய்ஃப் கிட்ட போய் விசாரிக்கும் போது இன்னும் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸருக்கும் சிக்னல் வீட்டுக்கு பக்கத்துல தான் காட்டுனுச்சு. ஸோ அவன் கண்டிப்பா இங்க தான் சுத்தி எங்கேயாவது இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் அப்படியே மறைஞ்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்தா அவனை கையும் களுமா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப அந்த மெர்சிங்கிற பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு. அங்க ஏதோ புகை வர மாதிரி இருக்கு. சரின்னு ஹீரோவும் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டும் ஜீப்ல போறாங்க. அங்க என்னையா எரியுதுன்னு சொல்லிட்டு
போய் பார்த்தா கிட்டக்கன போய் பார்க்குறாங்க. ஹீரோ தான் போய் கிளறி விட்டு பார்க்குறாரு என்ன எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. அப்போ பார்த்தா ஒரு ரத்தக்கரை பறிஞ்ச ஒரு சட்டையோட காலர் பாதி தான் எரியாமல் இருக்குது. அதை அணைச்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு குழந்தையோட ஜட்டி ரத்தக்கரையோட அதுவும் பாதி எரிஞ்சு எரியாமையும் இருக்குது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் கிட்னாப்பர் எவிடன்ஸ் அழிக்க பார்த்துருக்கான், எப்படியாவது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. சுத்தியும் முத்தியும் யாராவது ஆள் இருக்காங்களான்னு பார்த்தா யாரையுமே ஆள் காணோம். சரி, உங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. இதுக்கடையில அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம பாஸ்கர் தாத்தாவை காட்டுறாங்க. அவர் யதார்த்தமா வெளில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்ப பக்கத்து வீட்டுல இருந்து எஸ்தர் வந்து, அப்பா நீங்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட யாரோ ஒருத்தனை தூரத்துல இருந்து எங்களை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே அப்பா, அது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா உன்கிட்ட சொன்னா நீ பயந்துருவன் தம்மா, சொல்லல, அவன் யாருன்னு அவன் முகத்தை கூட நான் சரியா பாக்கலாமான்னு சொல்லி ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அங்க போலீஸ் ஜீப் வருது. வந்தா எஸ்தரை தான் கூப்பிடுறாங்க. நீ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாமா, இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்ல எஸ்தரும் நேரம் அந்த ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன எஸ்தர் கிட்ட இவங்க எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. இந்த காலர் நீ எங்கேயாவது பார்த்துருக்கியாமா, இந்த கலர் ட்ரெஸ் உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்ட, இல்லை சார் இதை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு சின்ன குழந்தையோட ஜட்டி வந்து ரத்தக்கரையோட இருந்தது இல்லையா, அதை காட்டும் போது இது என் குழந்தையோடது தான் சார்னு சொல்லிட்டு தேமி அலற ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லை சார், காப்பாத்திடலாம்ல சார்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே தானே நம்ம ஹீரோவும் இருக்காரு. சரி என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவீங்களா சார்னு சொல்லிட்டு அவரு முன்னாடியால அவருக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இதே மாதிரிதான் ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உங்களை நம்பி தானே சார் அனுப்புனேன் என் பொண்ணுன்னு சொல்லி அழுதுருப்பாங்க. அதை அவர் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம காணாம போன குழந்தை இவரோட குழந்தையோட ஃப்ரெண்டு இல்லையா, அதனால எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இவருக்குள்ளேயும் இருக்கு. இதுக்கடையில மறுபடியும் நம்ம பாஸ்கர் தாத்தாவை காட்டுறாங்க. அவர் இன்னும் பால்கனிலேயே தாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. என்னடா இது குலைச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு யதார்த்தமா திரும்பி பார்த்தா தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் பாஸ்கர் தாத்தாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பயம், யாரா அதுன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாரு. உடனே டார்ச் எடுத்துட்டு வந்து முகம் கிளியரா தெரியலேன்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பாக்குறாரு. லைட்டை அடிச்ச உடனே அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாரு. இவருக்கு பயம், யாரா அதுன்னு சொல்லிட்டு இவரு பின்னாடியே போய் அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாயை கழட்டிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த நாய் வரமாட்டுது. அந்த இடத்த உட்காந்துக்கிட்டு, என்ன நீ வரமாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இழுத்து பாக்குறாரு ரோப்ப. அப்பயும் அந்த நாய் நகர்ற மாதிரி தெரியல. சரி நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு இவரு மட்டும் டார்ச் அடிச்சுட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த இறந்து போன சாலமனோட தம்பி எப்படியும் வீட்டுக்கு வருவான், பதுக்கி இருந்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கரெக்டா அந்த சாலமன் வீட்டுக்கு வரதை பார்த்து போய் ஒரே புடியா பிடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த 3 குழந்தைங்க காணாம போனதுக்கு இவன் தான் காரணம்னு நினைச்சு இவன் மேல சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இவனையும் பிடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சஸ்பென்ஸோட செகண்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. பாஸ்கர் தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவரோட ஃப்ரிட்ஜில் தானே இல்லையா அந்த 12 வயசு மெர்சிங்கிற குழந்தையோட பாடியை வச்சிருக்காரு. அந்த பாடியை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு கரெக்டாக ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா இவர் வேலை செய்கிற இடத்துல இருக்க ஒரு ஹையர் ஆஃபீஸர் தான் ஃபோன் பண்ணுறாரு. உடனே கிளம்பி வாப்பா, வரப்போ உன்னோட பேரனோட ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வான்னு சொல்லி கூப்பிட இவருக்கு பதட்டம், என்னடா ஒய்ஃபையும் வீட்டில் தனியாக விட்டுட்டு போனால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏன் சார் நான் வந்தே ஆகணுமான்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. வேலை இருக்குது, அது இருக்குது, பேரனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு, என்னப்பா உனக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னோட ரிட்டைர்மெண்ட் பணம் சீக்கிரம் வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன வரத்துக்கே இப்படி பண்றியப்பா, சீக்கிரம் வாப்பா, விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே பாஸ்கர் தாத்தாவும் வேகமா கிளம்புறாரு. ஒய்ஃபை வந்து வீட்டை விட்டு வெளிலே வந்துடாத, உள்ளே இருன்னு சொல்லிட்டு ஜன்னல்லாம் சாத்திட்டு கதவையும் லைட்டா சாத்திட்டு போறாரு. இவங்களுக்கா பயம், வீட்டுல ஒரு பணத்தை வச்சுட்டு எப்படிரா உள்ள உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தா போனோன்னா அவங்க ஒய்ஃப் பயந்துகிட்டே வீட்டுல உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பத்தாததுக்கு கொஞ்சம் ஸ்மெல்லு வேற வர ஆரம்பிக்குது போல. அதனால கிளம்பி போன பாஸ்கரோ அந்த ஸ்மெல்லு வெளில யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் போயிருப்பாரு. உள்ள இருக்கவங்களுக்கு திக்குங்கிறது ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காடுறாங்க. கடிகார சவுண்டு கூட அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடுறாங்க. டிவிலையும் சாமி பாட்டை போட்டு நல்ல சவுண்டு அதிகமா வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் திக்குங்க இருக்கு இல்லையா அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தாலே. கரெக்டாக அந்த நேரத்தில் கரண்ட் வேற போயிடுது. இவங்களுக்கா பக்குன்னு இருக்கு. இறந்து போன அந்த மெர்சியோட பொண்ணோட ஆவி கூட அவங்களுக்கு அங்கே நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு இல்யூஷன்லாம் தோணுது. இங்க ஒரு பக்கம் இவங்க பயந்துகிட்டு இருக்காங்களா, அங்க போன பாஸ்கர் தாத்தா என்னடா பண்றாருன்னு பார்த்தா ஹையர் ஆஃபீஸர் தான் பேசிட்டு இருக்காரு. உன்னோட ரிட்டைர்மெண்ட் போனதப்ப சீக்கிரம் வரத்துக்காக நான் மேல இடத்துல எல்லாம் பேசி உனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும் நான் யாருக்கும் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேனே.
அதையே நீ நினைக்கிறேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரிட்டையர்ட் ஆன நம்ம சண்முகத்தை நினைச்சு பாத்தியா? அவன் ரிட்டையர்ட் ஆகுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டோட பிரச்சனை, ஏதோ அவங்க வீட்டு மரம் போய் பக்கத்து வீட்டு மரத்துல உள்ள இலையெல்லாம் குப்பையெல்லாம் போய் பக்கத்து வீட்டு வாசல்ல விழுதுன்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கும் அடிப்படி சண்டை. இதுல பக்கத்து வீட்டுக்காரன் சண்முகத்துக்கு மேலே சண்முகத்து பையனோட மேலே கேஸ் கொடுத்துட்டான். அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு இழுவையில வரத்துக்குள்ள அவனுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கூட வந்து என்கிட்ட கேட்டு பார்த்தானே எப்படியாவது சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா உன்ன மாதிரி நல்ல குணம் யாருக்கும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகுற. 10ஆவதுக்கும் பேரனுக்கும் சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறனால பாரு 10 நாளைக்குள்ள வரத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். உன் பேரனோட ரிப்போர்ட் எல்லாம் காட்டி தான் இதெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. ஆனா பாஸ்கர் தாத்தாக்கும் பயங்கர பயம். இங்க வந்து வீட்டுல பார்த்தா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே இந்த மெர்சி பொண்ணு மாதிரி 2 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க திருவிழான்னு சொன்னா இல்லையா? அந்த மாதிரி காணாம போன ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ்கர் தாத்தாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் யாரை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதே ஊர்ல இருக்க அந்த கோயில்ல வேலை பார்க்குற அந்த ஃபாதர் தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி மெர்சி காணாம போன விஷயத்துல யாரோ ஒரு மர்ம நபர் உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னு சொன்னாங்க இல்லையா? அவரை பத்தி ஏதாவது டீட்டெயில் இருந்தா உங்களுக்கு சொல்லுங்களேன், இவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்னு சொல்ல நம்ம பாஸ்கரோட ஒய்ஃபா அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பாஸ்கர் தாத்தாவை காட்டுறாங்க. அவர் ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஏதோ ஒரு கடையில வந்து ஒரு கெமிக்கல் வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன கெமிக்கல்னு தெரியல. அதே கடைக்கு பாருங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு, ஏதோ ஒரு பைப்பு டேப் மாத்தணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல பாஸ்கர் தாத்தா கேட்ட கெமிக்கலை கடைக்காரர் எடுத்து வச்சோம். சார் இது தரையில உள்ள எந்த அழுக்கா இருந்தாலும் எடுத்துரும், இது நல்ல ஸ்ட்ராங்கான கெமிக்கல்னு சொல்ல இவரும் வாங்கிட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துலயே அந்த போலீஸ் ஆபீசர் வரணும்னு அவரும் பதட்டத்தோட வாங்கிட்டு போறாரு. இவர் வாங்கிட்டு போற கெமிக்கலையும் நம்ம ஹீரோ பாத்துடுறாரு. இங்க ஒரு பக்கம் கெமிக்கலை வாங்கிட்டு அந்த பாஸ்கர் தாத்தாவை வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஃபாதரு 10ஆவதுக்கு காணாம போன 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட எதோ பேசி சமாளிச்சுட்டு அனுப்பி விட்டுட்டு ஒய்ஃப் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்படி வீட்டுல ஒரு பொண்ணா இருக்கு, அதுல இருந்து ஸ்மெல்லு வேற வந்துட்டு இருக்கு, என்னன்னா வீட்டுக்குள்ள யார் வேணும்னு தெரியாதவங்கள வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல நான் தனியா இருக்கேன், எனக்கு பயமா இருக்குங்க, அவங்க வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம தைரியமா இருந்துச்சுன்னு சொல்ல இவரு பயங்கரமா திட்டுறாரு. ஏண்டி வீட்டுக்குள்ள ஒரு பணம் இருக்கு, யாரோ ஒருத்தவங்கள நடு வீட்டுல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அவங்க வந்து தைரியமா இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி இவரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுக்கிடையில அப்படியே சீனை கட் பண்ணா அந்த 12 வயசு மெர்சிங்கிற பொண்ணோட அப்பா சாலமன் கொடைக்கு மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பார் இல்லையா? அந்த கேஸ்ல சந்தேகப்பட்டு அவரோட தம்பியை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை தான் இப்போ பிடிச்சி அடிச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கும் உன் தம்பிக்கும் சுத்தரம் ஆகாதுன்னு தெரியுது, சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ தானே அந்த குழந்தைய கற்பழிச்சு கொன்ன, 10ஆவதுக்கும் உன் தம்பியையும் கொன்னன்னு கேட்கும்போது அண்ணனையும் கொன்னன்னு கேட்கும்போது சார் அவங்களாம் சாக வேண்டியவங்க தான் சார்னு சொல்லிட்டு இவ்வளோ வெறுப்பு இருக்குன்னா என்னடா காரணம்னு கேட்க சொத்து பிரச்சனை தான் சார், அவன் சின்ன வயசுலேருந்து பயங்கரமா குடிப்பான் சார், அதுலேருந்து திருந்துறதுக்காக கோயிலுக்கு போனவன் அப்படியே அங்கேயே ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி கிறிஸ்டினாவே மாறிட்டான். இப்படி எங்க கோலம் சாமியெல்லாம் வேணான்னு சொன்னவனுக்கு எங்க அம்மா சம்பாரிச்ச சொத்து மட்டும் வேணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசினவர். அதனாலதான் சார் அவனுக்கு ஒரு வசியத்தை போட்டு அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு மாந்திரிகம் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல யாரும் இல்லாதப்ப அவங்க வீட்டுல இருக்க அவங்க பயன்படுத்தின உடையை எடுத்துட்டு வந்து அதை நெருப்புல எரிச்சு பூஜை பண்ண சார்னு சொல்லும்போது சரி நீ பூஜை பண்ண, சரி எப்படி அந்த எரிஞ்ச ட்ரெஸ்ல ரத்தக்காரம் இருந்துச்சுன்னு அது கேள்வி கேட்கும்போது இல்ல சார் என் கையை அறுத்து என் ரத்தத்தை அந்த ட்ரெஸ்ல விட்டேன் சார், இதுதான் அந்த பூஜையில வர ஒரு சடங்குன்னு சொன்னோன்னே சரி இவன் மேல ஏதாவது கேஸை போட்டு இந்த கேஸை முடிச்சிடலாம், ஏன்னா ஆல்ரெடி உனக்கு உங்க அண்ணன் குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது, அந்த குழந்தைய கற்பழிச்சது இவன் தான், அவங்க அண்ணனை கொன்னது இவன் தான் சொல்லிட்டு கேஸை முடிக்கலான்னு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் நினைக்கிறாங்க. அவங்களோட முழு எண்ணமுமே அந்த கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்கிறது மட்டும்தான் போல. அப்போ வந்து டிஎஸ்பியோ சரி கொலை நடந்த அன்னைக்கு நீ எங்கேயா நடந்த திருவிழா நடந்தப்பெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது சார் நான் அப்பெல்லாம் ஊர்லேயே இல்லை சார்னு சொல்ல ஊர்லேயே இல்லாதவன் மேலே போட்டு கேஸை போட்டு முடிச்சா நமக்கு தான் நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில ஹீரோ எங்கேயோ வெளில அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப கீழ் வீட்டுக்கார அம்மா நம்ம ஹீரோவை நிறுத்தி அண்ணா என்னென்ன உங்க வீட்டுல எதுவும் கரண்ட் பிரச்சனையா, கரண்ட் சரியா வரது இல்லையா, வேணா நான் ஈபி காரனை போன் அடிச்சு வர சொல்லவான்னு கேட்க ஏம்மா ஏன் தங்கச்சி இப்படி சொல்றேன்னு கேட்கும்போது இல்ல அக்கா வந்து பொழுதுனிக்கும் இந்த வெயில்லையும் வந்து வெளியே நின்றுகிட்டு இருக்காங்க, அதான் வீட்டுல ஃபேனுக்கு எதுவும் ஓடலையோன்னு நினைச்சேன்னு சொல்ல இவருக்கு பயங்கர கோவம். அதே நேரத்துல இன்னொருத்தர் போலீஸ் ஜீப்ல யாரோ வராரு. இவர் அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் தான். இந்த கான்ஸ்டபிளோட அம்மாக்கு ஏதோ மூட்டு
மூட்டு வலின்னு சொல்லிட்டு பாஸ்கர் தாத்தாவை தான் வந்து வைத்தியம் பார்க்க சொல்லி கூப்பிடுறாரு. இவரு தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வைத்தியம்லாம் இல்லீகலா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இவர் டாக்டருக்கே படிக்கலைனாலும் அந்த மாதிரிதான் இவர் ஏதோ இடத்துக்கு வைத்தியம் பார்க்க போறாரு. ஒய்ஃபும் என்னங்க போலீஸ் ஜீப்ல வந்து யாருங்க உங்களை கூட்டிட்டு போறான்னு கேட்க இவர் எதுவுமே சொல்லாம கிளம்பிடுறாரு. ஏன்னா ஒய்ஃப் சொல் பேச்சே கேட்காம இப்படி வெளியே வந்து நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அங்கே போன பாஸ்கர் தாத்தாவும் அந்த கான்ஸ்டபிளோட அம்மாவுக்கு வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கான்ஸ்டபிள் அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மெர்சின்னு ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த பொண்ணு கேஸ்ல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணோட சித்தப்பனை பிடிச்சி விசாரிச்சா அவனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிய வருது. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்கப்ப இப்போ பாஸ்கர் தாத்தாக்கு புரிஞ்சிடுது. சந்தேகப்பட்டு பிடிச்சவனா எந்த எவிடன்ஸும் இல்லாதனால அவன் மேல குற்றமும் இல்லாதனால விட்டுட்டாங்க. அடுத்து இதை பத்தி நோண்டி விசாரிச்சா நம்ம மாட்டுவோமேங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கு. இதுக்கடையில அந்த காணாம போன 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு மெர்சி, மீதி 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து மெர்சியோட அம்மாவான எஸ்தரை வந்து பார்த்து பேசுறாங்க. இது மாதிரி என் பொண்ணு காணாம போய் 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எங்க குழந்தை மாதிரி உன் குழந்தையும் விட்டுறாதம்மா, நீ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுன்னு சொல்ல இவங்களும் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இதுக்கடையில ஹீரோ கூட அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிளோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவருக்கு ஏதோ கையில கீழே ரத்தம் வந்துகிட்டு இருக்கு போல. அப்ப ஹீரோ திட்டிகிட்டே இருக்காரு, உங்களுக்கு ரத்தமே இல்லாததுனால தானே மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா எக்ஸ்பர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு, சீக்கிரம் கண்டுபிடிங்க, மற்ற 2 கேஸ் மாதிரி இதையும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து வேலையை முடிச்சுட்டு அந்த பார்ட்டிக்கு வைத்தியத்தெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்ஃப் இன்னமும் வெளில தான் நிக்கிறாங்க. இவருக்கு பயங்கர கோவம், போய் திட்டுறாரு. இப்படி பொழுதுனிக்க வெளியே வந்து எனக்கு நீயே காட்டி கொடுத்துருவா போலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களுக்கும் நான் என்னங்க பண்றது, எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க விளையாண்டுட்டு இருந்த பேரன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. இங்க மெர்சியா ஹஸ்பண்ட் இறந்து போன காவல அவங்களுக்கு சுத்தரா இல்லை, ஆனா பொண்ணு எப்படியாவது வந்துடணுங்கிற முழு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இதே நினைச்சு சாப்பிடாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எஸ்தரோட அம்மா அப்பா கூட வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிடுமான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு உங்க அம்மா அப்பாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க முதல்ல எதுக்கு இங்க வரீங்க, உங்களாலதான் என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எஸ்தர் அவங்க அம்மா அப்பாவை திட்டி அனுப்பி விடுறாங்க. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோட பொண்ணை காட்டுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் வந்து ஏண்டி உனக்கு புது பென்சில் வாங்கி கொடுத்தா அது பின்னாடி எல்லாம் எதுக்கடி இப்படி கடிச்சு கடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நான் பென்சில் எல்லாம் கடிக்க மாட்டேம்மா, காணாம போனால மெர்சி அவதான் என் பென்சில் இப்படி கடிச்சு வச்சா, அவளுக்கு தான் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்ல அவங்கள திட்டுறாங்க. ஆமா எதா இருந்தாலும் நீ அவன் மேலே பழிய போடுன்னு சொல்லிட்டு. இதுக்கடையில் நம்ம பாஸ்கர் தாத்தா வந்து ரிட்டைர்மெண்ட் பண விஷயமா அலையிறதுக்காக எங்கேயோ கிளம்புறாரு, யாரையோ போய் பாக்குறதுக்காக. அப்ப பார்த்தா திடீர்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி லீக் ஆகுது. என்னடா இது, தண்ணி லீக் ஆகுதுன்னா கூலிங் சரியா கிடைக்கலையோன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் சுத்தரா கூலிங்கே இல்லை, வேலை செய்யல போல. இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. உடனே ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ற பையனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. தம்பி உடனே வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜை சரி பண்ணி தர முடியுமாப்பா, என் பேரனோட மருந்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதனால இம்மிடியட்டா சரி பண்ணணும், கொஞ்சம் வரீங்களான்னு கேட்க, இல்லை சார் நான் ஒரு வேலையா வெளில போறேன், நைட்டு தான் வருவேன், அதுக்கப்புறம் வேணா வந்து நான் பார்க்கவா சார்னு கேட்க, ஐயோ அவ்வளோ நேரம்லாம் தாங்காது தம்பி, மருந்து கெட்டு போயிடும், கொஞ்சம் சீக்கிரம் வா தம்பின்னு சொல்ல, சரி அப்படியா சார் நான் அப்போ வேணா வேலை விஷயமா தான் போறேன், அப்படியே உங்க வீட்டு வழியா தான் போறேன், வந்து ஒரு 5 நிமிஷத்துல பார்த்து வந்துட்டு போறேன், இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லு. இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, 10 நிமிஷத்துல பாடி எங்கடா மாத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா எப்படியோ பாடியை மாத்தி வச்சிடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றவரும் வந்தவர் வந்து வீட்டு உள்ள எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா வாசல் கிட்டே ஃப்ரிட்ஜ் நவுத்தி வச்சிருக்காங்க. இவரும் வந்து சுத்தியும் முத்தியும் பார்த்தவர், சார் ஃப்ரிட்ஜில் என்ன ஹெவி லோடு கொஞ்ச நாளா வச்சிருந்தீங்களோ அதனாலதான் கம்ப்ரஸர் போயிடுச்சு, 10,000க்கு கேஸும் போயிடுச்சு, கேஸ் ஃபில் பண்ணணும், இது 2யுமே வேற வேற இடத்துல பண்ணணும் சார், அதனால நீங்களே என் கூட வாங்க, உங்களை ஒரு கடையில இறக்கி விட்டு நான் போய் இன்னொரு கடையில கம்ப்ரஸர் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல இவருக்கு பயமா இருக்கு. ஒய்ஃபையும் டெட் பாடியும் தனியா விட்டுட்டு எப்படிடா போறதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எதுவும் பண்ணிடுவாளோ பயந்து கேந்து அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இருந்தாலும் வேற வழி இல்லை, ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணாதான் பாடியை உள்ள வைக்க முடியும், இல்லைன்னா பாடி அழுகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒய்ஃபை நீ பத்திரமா இரு, வீட்டுக்குள்ள யாரையும் விடாதுன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கரோட இவரும் கிளம்புறாரு. அவர் போன கெஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருக்க மெர்சியோட அம்மா அதாவது எஸ்தர் அழுதுகிட்டே டக்குன்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அம்மா என் பொண்ணு கிடைச்சிருவாளாமான்னு சொல்லி அழுதுகிட்டே போய் கிச்சன்ல போய் உட்காடுறாங்க. கடைசியில அந்த கிச்சனோட ஸ்லாப் மேலதான் அந்த பொண்ணோட பாடியை வச்சிருக்காங்க. நம்ம பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃபும் முதல்ல ஏந்திரிமா ஏமா இங்கே உட்காந்துருக்கவா, ஹாலில் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது மேலேருந்து அந்த பாடியிலேருந்து தண்ணி ஒழுகி கரெக்டாக உட்காந்துருக்க அந்த எஸ்தர் மேலே உழுவுது. இப்படியே சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருந்தா அவன் மேலே என்ன இருக்குன்னு பார்த்துருவாளேன்னு இவங்களுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு.
கரெக்டா நல்ல வேளைங்க அந்த நேரத்துல ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கரோட வெளில போனவர் கதவை திறந்துட்டு உள்ள வந்த உடனே அங்க உட்காந்து இருக்கவங்க ஏந்திரிச்சு வந்து நம்ம பாஸ்கர் தாத்தாட்ட அப்பா என் பொண்ணு கிடைச்சிருவாளாப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. எங்க பாஸ்கர் தாத்தா ஒய்ஃபுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, மேல இருக்கிறத பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு இதை பத்தி ஹஸ்பண்டுக்கிட்டையும் குசு குசுன்னு பேசுறாங்க. இதான் அங்க ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்க்குற பையனும் என்ன இவங்க குசு குசுன்னு பேசுறாங்கன்னு அப்பப்போ இவனும் நோட்டம் விடுறான். ஒரு வழியாக ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பையனும் சரி சார் நவுத்தி அதே இடத்துல வச்சிடவான்னு கேட்க இல்லை தம்பி நாங்கள் நவுத்தி வச்சுக்கிறோம் நீ கிளம்பிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை எடுத்து மறுபடியும் அதே இடத்துல வச்சு பாடியும் உள்ளே வச்சிடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டினா ஹீரோவுக்கு அந்த ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லை போல பிளட்டில் அவர் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பிளட் ஏற்றுறதுக்காக வந்திருக்காங்க. அவருக்கு வந்து பி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது போல், அதனால நிறைய டோனரோட லிஸ்ட்லாம் வந்து புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, இதில் யாருக்காவது ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க சார்னு சொல்ல அவரும் பி நெகட்டிவ்ல டோனர் பேர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அதில் நம்ம பாஸ்கர் தாத்தா பேர் இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி யாருக்கும் பிளட் கொடுத்துருக்காரு போல், 10க்கு அவருக்கும் பி நெகட்டிவ் பிளட் தான். அவர் கொடுத்த டேட்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெர்சி பொண்ணு வந்து காணாமல் போனதா ஒரு கேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த டேட்டில் இருக்குது. இவர் ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட் எழுதி தரப்ப நான் கொஞ்சம் அன்னைக்கு போட்டிருந்தேன் சார், அதனால் அவங்க அப்பா மேலேருந்து கீழே விழுந்த சவுண்ட் எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. அப்போ ஸ்டேஷனில் நம்ம ஹீரோவும் இருந்திருப்பாரு, இதை காதில் வாங்கியிருப்பாரு. உடனே நர்ஸு கிட்ட கேட்குறாரு, ஏன் மேடம் தண்ணி அடித்தவங்க வந்து எவ்வளோ மணி நேரம் கழிச்சு வந்து பிளட் கொடுக்கலான்னு கேட்க மினிமம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சார் பிளட் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் நைட்டு தண்ணி போட்டேன்னு சொல்கிறாரு, விடிய காலில் எப்படி பிளட் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. இவர் மேலே ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக நேராக பாஸ்கர் தாத்தா வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்து கதவை தட்டினவர் என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்ல உள்ளே போய் பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ நேராக உள்ளே வராரு. இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தருக்கு பிளட்டு கொடுக்கணும், தண்ணி அடித்தவங்கெல்லாம் 24 மணி நேரம் கழிச்சு தான் பிளட்டு கொடுக்கலாமாமே, ஆனால் நீங்கள் தான் உங்களுக்கு தான் ஸ்பெஷல் பவர் இருக்குது போலையே சார், நீங்கள் தண்ணி அடித்தாலும் பிளட்டு கொடுக்கலாம் போலையே, அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல வந்தேன்னு சொல்ல என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க, எதாக இருந்தாலும் தெளிவாக பேசுங்க சார், டைரெக்டாகவே கேட்டுருங்கன்னு சொல்லிட்டு பாஸ்கர் தாத்தாவோ சொல்ல இந்த மாதிரி மெர்சியோட காணாமல் போன விஷயத்தில் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் மாற்றி ஏதோ சொல்லியிருக்கீங்க, எதை மறைக்கிறீங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான் 2வது தடவையா. ஸோ உடனே அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படி அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழும்போது பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு ஸ்டாண்டை தள்ளி விட்டுருப்பான், அந்த ஸ்டாண்டுக்கு அடியில் பிளட்டு கரை இருக்குது. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. ஆனால் பாஸ்கர் தாத்தா ஒய்ஃபும் பேரனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. வீட்டில் இருந்த நம்ம ஹீரோ அந்த பிளட்டு கரையை நோட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. எங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தவங்க டாக்டரோ இல்லைங்க இதுக்கு மேலே லேட் பண்ணவே முடியாது, உங்கள் பேரனுக்கு விடிஞ்சா ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு காலையில் அந்த 12 லட்சம் பணத்தையும் கட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ரிட்டைர்மெண்ட் பணம் வர இன்னும் 3 நாளாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவரும் போய் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பணம் ரெடி பண்ணலாமேன்னு போய் கேட்குறாரு. ஒய்ஃபோட தாலி இருக்க நகையெல்லாம் போய் அடகு விற்கலான்னு பார்த்தா அது 1.5 லட்சம் தான் வருமா. சேர்ந்து தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் கடன் கேட்டாலும் எல்லாருமே கம்மி ரேட்டுக்கு தான் சொல்கிறாங்க, கடன் கொடுக்கவும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா ரிட்டையர்ட் ஆனவர் இதுக்கப்புறம் வருமானமும் வராது, இவரை நம்பி எப்படி பணம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு 10க்கு மெர்சிங்கிற ஒரு பொண்ணு காணாமல் போன வழக்கில் வேற ஒரு சாட்சி சொல்லியிருக்காரு. எதுவும் போலீஸ் கேஸுன்னு சொல்லி உள்ளே போயிட்டா யார் கடனை தரதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இதுக்கிடையில இதுக்கு முன்னாடி மெர்சி மாதிரியே 2 பொண்ணுங்க திருவிழா டயத்துல காணாம போயிருக்காங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் போலீஸ் ஆஃபீஸர் வார்ன் பண்றாங்க. காணாம போன அந்த மெர்சிங்கிற பொண்ணோட அம்மாவை போய் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இதுல எல்லாம் மூக்க நுழைக்கிறீங்க, உங்க பொண்ணோட கேஸ் வேற, அந்த காணாம போன மெர்சிங்கிற பொண்ணோட கேஸ் வேற, தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி தான் விட்டுட்டு போறாங்க. ஆக்சுவலி இவரை பார்க்க டாக்டர் மாதிரி தெரியுது, ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாரு, ஆக்சுவலி டாக்டரா தான் இருப்பாரு போல. சீனை கட் பண்ணா பாஸ்கர் தாத்தாவை காட்டுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, விடிஞ்சா பணம் கட்டணும், யாருமே காசு தர மாட்டாங்க. அந்த நேரத்துல ஒய்ஃப் வேற போன் அடிக்கிறாங்க, பணம் ரெடி ஆயிடுச்சாங்கன்னு சொல்லிட்டு இவர் இதை ரெடி பண்ணிட்டு இருக்காமான்னு சொல்றாரு. 10க்கு இன்னொரு கால் வருது, பிரைவேட் நம்பர்னு போட்டு போன் எடுத்தா அந்த மெர்சிங்கிற பொண்ணோட பாடி உன் வீட்டில் தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்றபடி செஞ்சேன்னா உன் பேரனோட ஆப்ரேஷன் செலவுக்கு தேவையான பணத்தை நானே தந்துடுறேன்னு சொல்லிட்டு யாரோ வாய்ஸ் சேஞ்சரை வச்சு ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. இவருக்கோ பக்குன்னு இருக்குது, நம்ம பாடியை மறைச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது, எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு.
பத்தாத்துக்கு கதவு திறந்த உடனே வீட்டு வாசல்ல ஒரு கட்டு பணமும் இருக்கு. அதையும் எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருது. உன் வீட்டு வாசல் முன்னாடி இருக்க அந்த பணக்கட்டை எடுத்துட்டியா, அதை நீ செய்ய போற வேலைக்கான அட்வான்ஸ்ன்னு சொல்றாரு. அந்த போன்ல பேசுற நபர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றபடி நீ செஞ்சு அந்த பொண்ணோட பாடி எரிச்சிட்டியன்னா நீ கேட்குற 12 லட்சம் உன் வீட்டு வாசல்லே கிடக்குன்னு சொல்றாரு. இவருக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. இவருக்குமே வேற வழி இல்லை. பேரனை காப்பாற்றணும்னா இதை செஞ்சுதான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வராரு. இவருமே சரின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவன் சொன்னபடி செய்யணும்னா பாடியை முதல்ல இங்கேருந்து வெளில எடுத்துட்டு போகணும். அதுக்கு தடையா யாரும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலே இருக்க அந்த மெர்சியோட அம்மாவான எஸ்தர்கிட்ட போய் பார்த்து பேசுறாரு. என்னம்மா நீ சாப்பிடாம இப்படியே உடம்பு வீணாக்கிக்கிறியம்மா, டெய்லியும் சாப்பிடாம இப்படி அலைஞ்சு அலைஞ்சுன்னு பொண்ணுன்னு உன் உடம்பை கெடுத்துக்காதம்மா, நான் குளுக்கோஸ் கலக்கிட்டு வரேன் அதையாவது குடின்னு சொல்லிட்டு குளுக்கோஸோட ஏதோ ஒரு தூக்க மாத்திரையும் மயக்க மருந்தோ கலந்து கொடுக்குறாரு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மயக்கமாயிருப்பான்னு வீட்டுக்கு போய் பார்த்தா எஸ்தர் அம்மா வெளியில அவங்க பொண்ணை தேடிட்டு வாசல் வரைக்கும் நடந்து வந்துடுறாங்க. வந்தவங்க அப்படியே அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில. அதுக்கப்புறம் கீழே வீட்டில் இருக்கவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி விட்டுடுறாங்க. இவரும் வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட விசாரிக்க, இல்லைங்க அவங்க சரியா சாப்பிடாதனால கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க, ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிரும், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அட்மிஷன் போட்டிருக்கேன்னு டாக்டர் சொல்ல, பாஸ்கர் தாத்தாவும் வேற எதுவும் உடம்புக்கு பிரச்சனை வராதுல்ல மேடம் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு நைட் நல்லா தூங்கினா சரியாயிருவாங்கன்னு சொல்ல, இவரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வண்டியில் கிளம்பாம அவர் வண்டியை அங்கேயே வச்சுட்டு அந்த சைடாக போகிற வேற ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்குறாரு. என்னை அந்த மெயின் ரோட்டில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவர் எதுக்குடா வண்டியை வச்சுட்டு லிஃப்ட் கேட்டு மெயின் ரோட்டுக்கு போகிறாரேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அந்த மெயின் ரோட்டில் இருக்க ஒரு கடையிலேருந்து கார் வாடகைக்கு எடுக்கிறாரு. இப்போ அந்த வாடகைக்கு எடுத்த காரை நேராக ஹாஸ்பிட்டலோட பேக் சைடில் நிறுத்திட்டு இவர் வந்து வண்டியை எடுத்துகிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனாலும் ஃப்ரிட்ஜில் இருக்க பாடியை எடுத்து அவர் வீட்லேயே ஒரு பெரிய சுர்கேஸ் இருக்கும். அந்த சுர்கேஸ்குள்ளே பாடியை வச்சு பேக் பண்ணி வண்டியில் வச்சுட்டு போகிறாரு. பார்த்தா அந்த நேரத்தில் அந்த மெர்சிபனோட டியூஷன் வாத்தியார் வந்து வழிமறிச்சு, சார் என்னை போகிற வழியில் அந்த இடத்துல மட்டும் இறக்கி விட்ருங்கன்னு சொல்ல, பாஸ்கர் தாத்தாவும் என்னென்னமோ சமாளித்து பார்க்குறாரு. இல்லை தம்பி நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்ல, பரவாயில்ல சார் போகிற வழியில் என்னை இறக்கி விட்ருங்கன்னு சொல்ல சொல்றாரு. என்ன சார் பெரிய பொட்டி வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சங்கடமா இருக்காது, கொடுங்க நான் மடியில வச்சுக்கிறேன்னு கேட்க, ஐயா அதெல்லாம் வேணாம் தம்பி, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டிருக்காங்கல்ல தம்பிய, அதனால அவனோட ட்ரெஸ் ஒய்ஃபோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறேன் தம்பி, வெயிட்டா இருக்கும் வண்டியிலே வச்சுக்கிறேன்னு சொல்லி வண்டியை எடுத்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு. இதை கேட்டோன்னா வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு டியூஷன் வாத்தியார இறங்கி தேடிட்டு இருக்காரு. என்ன தம்பி தேடுறீங்கன்னு கேட்க, இல்ல சார் ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கல, இந்த சவுண்டு வந்து அந்த காணாம போன மெர்சிங்கிற பொண்ணோட வாட்ச்லேயும் தான் வரும், இது கேப் விட்டு ஒரு 5 தடவை அந்த சவுண்டு வரும் சார், அதே சவுண்டு தான் நல்லா கேட்டிருக்கேன், இங்கேயும் தான் வருதுன்னு சொல்ல இவரு சுதாரிச்சிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணோட பாடியை சுற்றி வைக்கும்போது கையில் கட்டியிருக்க வாட்சை அவுக்க மறந்துருப்பாரு. ஸோ அந்த டெட் பாடியோட வாட்ச்லேருந்து தான் சவுண்டு வருதுங்கிறது நம்ம பாஸ்கர் தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. இதுலேருந்து எப்படியாவது சமாளிக்கணுமேனு சொல்லிட்டு இவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. சார் நீங்கள் வாங்க, நான் வச்சிருக்க பொட்டிலையும் தானே அந்த சவுண்டு வருதுன்னு கேட்க, கரெக்டாக ஆமாம் சார் இந்த பொட்டிலையும் தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை தம்பி, மெர்சிக்கு கூட நான் தான் அந்த வாட்ச் வாங்கி கொடுத்தேன், என் பேரனுக்கும் அதே மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்தேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இல்லையா அந்த வாட்ச்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதையுமே துணிமணியோட சேர்த்து பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, சரி சார்னு சொல்லிட்டு இவரும் வண்டியில் ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்காத கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இவர் இன்னொரு நபருக்கு ஃபோன் அடித்து, நான் காலைல ஒரு ஐட்டம் சொன்னேன்ல அதை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஐட்டத்தை வாங்கிக்கிட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பாஸ்கர் தாத்தா போகிறத பார்த்துட்டார் இல்லையா, வீட்டில் யாரும் இல்லைங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இவர் வாங்கின ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தாவோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அழகாக பூட்டை உடைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு நவீன மிஷின் வாங்கியிருப்பார் போல், டக்குன்னு ஈஸியாக பூட்டு தாப்பாலெலாம் திறந்துட்டு உள்ளே போகிறாரு. இவர் ஒரு ரத்த கரை பார்த்தார் இல்லையா, அந்த கரை ரத்தம் யாரோடதுன்னு செக் பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான கெமிக்கல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பிளட் சாம்பிள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பத்தாத்துக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் அடிச்சா நம்ம வீட்டில் சுத்தம் பண்ண ரத்த கரை கூட எங்கெங்கெல்லாம் பட்டிருக்குன்னு தெரியும் இல்லையா, அந்த கெமிக்கலை வாங்கிட்டு வந்து பாஸ்கர் தாத்தா வீட்டில் இருக்க தரையில எல்லாம் அடிச்சு பார்த்து எங்கெங்கெல்லாம் ரத்தக்கரை இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் அந்த டீச்சரை இறக்கி விட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் அந்த வண்டியை வந்து ஹாஸ்பிட்டல்லே நிறுத்திட்டு அந்த சூட்கேஸை இவர் வந்து ஹாஸ்பிட்டலோட பேக் சைடில் ஒரு கார் வாடகைக்கு எடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த காரோட டிக்கியில் போட்டுட்டு அந்த காரில் கிளம்புறாரு. அதே மாதிரி ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் காலும் வருது, இந்த லொக்கேஷனுக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனையும் சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த டெட் பாடியை எரிக்கிறதுக்கான கட்டையெல்லாம் ஆல்ரெடி யாரோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போய் அந்த டெட் பாடியை வச்சு எரிக்க சொல்கிறாரு. பத்தாத்துக்கு வீடியோ காலில் அந்த
பொண்ணோட ஃபேஸை காட்டுன்னு சொல்லிட்டு இவர் வீடியோ கால்லேயே அந்த ஃபுல்லாக பாடி எரியறது வரைக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ப்ரைவேட் நம்பர்லேருந்து சொன்னபடியே 12 லட்சத்தை வீட்டு வாசலில் ஜன்னல் வழியாக தூக்கி போட்டிருக்காங்க. நான் கூட அந்த மர்ம நபர் வந்து பணம் தராமல் ஏமாத்திடுவாரோன்னு நினச்சேன். கரெக்டாக அவர் சொன்னபடி பணத்தை கொடுத்துட்டாரு. இவரும் விடிய காலையிலே போய் ஹாஸ்பிட்டலில் பணத்தை கட்டி ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடக்குது. இதுக்கடையில நம்ம ஹீரோ வந்து பாஸ்கர் தாத்தா வீட்டிலேருந்து ஒரு பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணார் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்து இவ பொண்ணு வந்து ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, என் பென்சில் இப்படி கடிச்சது நான் இல்லைம்மா, அந்த மெர்சி தான் இப்படி கடிப்பா அப்படின்னு சொல்ல அந்த கடிச்ச பென்சிலையும் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு லேப்ல கொடுத்துட்டு இவர் எப்பவும் போல டிஎஸ்பி வீட்டுக்கு போவார் வேலைக்கு. எதுக்குடா நேற்று நீ வரலன்னு சொல்லிட்டு டிஎஸ்பியோ கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. ஏன்னா ஹீரோ வந்து இவர் கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிள்லாம் நேற்று லேபுக்கு கொடுக்கறது அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீவ் போட்டிருப்பாரு. இதுல டிஎஸ்பி கடுப்பாயி பயங்கரமா திட்டுறாரு. என்னாலதான் நீ இன்னைக்கு டிரைவர் வேலையில இருக்க, இல்லைன்னா உன்னை போலீஸ் வேலையிலேருந்தே தூக்கியிருப்பாங்க நீ அன்னைக்கு பண்ண தப்புலேருந்துன்னு சொல்லிட்டு இப்பதாங்க அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த டிஎஸ்பி பயங்கர மோசமான ஆளா இருப்பாரு போல. இவங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கும். அதாவது ஒரு பொண்ணை யாரோ 4-5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருப்பாங்க போல. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து சரியாகி வந்து இப்ப அந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான் சாட்சி சொல்றேன் வரேன்னு சொல்லிட்டு தைரியமா வந்து நிக்க, இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் காப்பி எடுத்துட்டு இந்த ஸ்டேஷன்ல வந்து வக்கீலும் வந்து நிக்கிறாங்க. யாராவது ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தரணும், இது கோர்ட் ஆர்டர்னு சொல்ல. ஆனா இந்த விஷயத்துல எம்எல்ஏ ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசர்லாம் டிஎஸ்பி கிட்ட எடுத்து சொல்றாங்க. இது கொஞ்சம் பெரிய கேஸ் சார், இந்த பொண்ணை கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்ல விட மாட்டாங்க, இந்த பொண்ணை எப்படியாவது தடுக்க தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை கொல்ற வரைக்குமே ரிஸ்க் எடுப்பாங்க, சரினா அந்த பொண்ணு மைண்டை மாத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாமான்னு சொல்லி கேட்க டிஎஸ்பி அதெல்லாம் வேணாம், கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இந்த கேஸ்ல ஹீரோவை இழுத்து டிஎஸ்பி தான் மாட்டி விட்டுருப்பாரு. இந்த பொண்ணுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்து பத்திரமா கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு இவரும் நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணோட வீட்டுல எல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அடுத்த நாள் காலைல ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு அழைச்சி போற நேரத்துல ஒரு லாரி வந்து மோதி அந்த பொண்ணை கொண்டிருக்கும். ஹீரோ எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஹீரோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து எவ்வளவோ டிஎஸ்பிட்ட சொல்லியிருப்பாரு, வேணும்னே தான் சார் அந்த பொண்ணை யாரோ லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க, இது ஆக்சிடென்ட் இல்லை சார்னு சொல்ல, அதெல்லாம் இல்லையா ஆக்சிடென்ட்டை பார்த்த நேரில் சாட்சி இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் இவர் சாட்சி இருக்குன்னு சொல்றாரு, இவரும் வெளில போயிட்டாரோ அப்படின்னு இவருக்கு தோணுது. ஹீரோவோட பேச்சு அங்கே எங்கேயுமே எடுபடல. ஏன்னா இவர் இருக்கதா சின்ன போஸ்ட்டில் மேலே இருக்கவங்க ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால ஹையர் ஆஃபீஸர்லாம் சொல்றதை கேட்டு இவரும் அமைதியாகிடுறாரு. இவர் மேலே எல்லா பழியும் போட்டு இவரை டீப்ரோமோட் ஆக்கிடுறாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோ கான்ஸ்டபிள்ல இருந்து டிரைவரா மாறி இருப்பாரு. இங்க ஒரு பக்கம் நம்ம பேரனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஆனா இந்நேரத்துக்கு உங்க பேரன் கண்ணு முடிச்சிருக்கணும், அவன் இன்னும் கண்ணு முடிக்கலன்னா எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஆனா எல்லாமே நார்மலா இருக்கா, அவன் எப்படி இப்படி கோமாக்கு போனானே தெரியல சார்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாங்க. இது கேட்டு ஒரு சும்மா இருப்பாரா, சார் நீங்க தானே சார் இப்போ ஆப்ரேஷன் பண்ணா எல்லாமே சரியாயிரும், நீங்க இப்ப எப்படி சார், நான் உங்களை சும்மா விட மாட்டேன், கேஸ் போடும் அப்படி இப்படின்னு வாழ்வாள்னு நம்ம தாத்தா கத்துறாரு. டாக்டரும் எவ்வளவு சமாதானப்படுத்துறாங்க, சார் நாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ரேஷன் எக்கச்சக்கமா பண்ணிருக்கோம், யாருக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை, இந்த கேஸ் தான் எங்களுக்கு ஏன் இப்படி ஆனிச்சுன்னு தெரியல சார், கோமால இருக்கானா கொஞ்ச நாள் பார்ப்போம் சார், அவன் சீக்கிரம் கோமாலேருந்து வெளில வரதுக்கும் 80% சான்ஸ் இருக்கு சார்னு சொல்லி ஆறுதல் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவங்க பண்ணுற தப்பு பிள்ளைங்கள தான் பாதிக்கணும் ஒரு பழமொழி இருக்குது சார், ஆனால் நீங்கள் எந்த தப்புமே பண்ணாதவர், உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னா இவருக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி. நம்ம பேரனோட ஆப்ரேஷனுக்காக தானே அந்த குழந்தையோட பாடியை மறைச்சி நம்ம இவ்வளோ இது பண்ணோம், அந்த பாவத்தினால தான் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர கில்ட்டி. ஒரு காட்டுல ஒரு தாத்தா வந்து விறகு வெட்டுறதுக்காக வந்திருக்காரு. அங்க வந்து அவர் எதையோ பார்த்து அப்படியே பயந்து போய் மறந்து கீழே விழுறாரு. என்னடான்னு பார்த்தா பாஸ்கர் தாத்தா தான் அந்த பிரைவேட் நம்பர்லேருந்து வந்த ஒரு மர்ம நபர் சொன்னபடி மெர்சியோட பாடியை எரிச்சிருப்பார் இல்லையா, அந்த இடம் தான். அந்த இடத்துல எல்லாம் சாம்பலா இருக்கு, அங்கங்க எலும்பு கூடலாம் இருக்கு. அந்த எலும்பு கூட பார்த்து தான் இவரு பயந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் என்ன, அங்கே போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்துடுறாங்க. பத்தாயிரத்துக்கு இந்த எஸ்தரையும் ஃபோன் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வர சொல்லியிருப்பாங்க போல. ஏன்னா அந்த எலும்பு கூட பார்த்தா ஒரு 12 வயசு மதிக்கத்தக்க குழந்தையோட எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல நம்ம பாஸ்கர் தாத்தாவும் ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க இல்லையா, நியூஸ்ல இந்த விஷயத்தையும் அவங்களும் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டுல வந்து 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தையோட எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. இதே நேரத்துல காணாம போன அந்த மெர்சிங்கிற ஒரு பொண்ணோட வயசுமே 12 தான். ஒருவேளை அந்த பொண்ணோட எலும்பு கூட இருக்குமோன்னு சொல்லிட்டுலாம் இவங்க நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அதை பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃப் பார்த்துட்டு இவர் பாடியை எரிச்சிட்டாருங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.
இதுக்கிடையில ஒய்ஃபை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இவர் நைட்டு வீட்ல தங்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தா வீட்டுக்கு வந்தவர் மொட்டை மாடியில சும்மா உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ யதார்த்தமா திரும்பி பார்த்தா எஸ்தர் வந்து தற்கொலை பண்ணி சாகலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில நிக்கிறாங்க. நல்ல விலங்கு இவர் பார்த்துனால காப்பாத்திடுறாரு. ஏமா இப்படி பண்றேன்னு சொல்லும்போது, இல்லப்பா எல்லாம் ஒரு எலும்பு கூடு கடிச்சது இல்லையா, அது மெர்சியோட எலும்பு கூடா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பான்னு சொல்லி இவங்க வருத்தப்பட இவர் ஆறுதலா பேசி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பார்த்தா அவனுக்கு இன்னும் உடம்புல எந்த முன்னேற்றமும் தெரில, அதனால நீ ஹாஸ்பிட்டல்லே வச்சுதான் பார்த்துக்கணும், இல்லை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், ரொம்ப சாரின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் மனசு உடஞ்சி போய் வீட்டில் கொண்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச எஸ்தர் வந்து பார்த்து அந்த குழந்தைக்கு ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, அவன் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாவதுக்கு நான் மெர்சி ஏஜ் அட்டம் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக செலவுக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன்ப்பா. நீங்கள் அவனோட ஆப்ரேஷனுக்காக பணம் நிறையா பேர்கிட்ட கேட்டு அலைஞ்சிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுப்பா, இல்லைன்னா அப்பயே கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. ஏன்னா இந்த பணத்துக்காக தானே அந்த குழந்தைய நம்ம மறைச்சி வச்சோம். இப்போ அவங்க அம்மா அந்த பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட பேசிட்டு போனது இந்த பணத்துக்காக தானே என் பொண்ணை இப்படிலாம் பண்ணங்கிற மாதிரி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குமான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஒய்ஃப் கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் ஆறுதலாக பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கவலைப்படாதீங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. டெய்லியும் எஸ்தர் மூஞ்சை பார்த்துட்டு என்னால் இங்கே இருக்க முடியலம்மா, நம்ம ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல அங்கேயே போயிடலாமேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்களே இல்லைங்க, அந்த வீட்டு வேலை தான் இன்னும் முடியாமல் இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை நம்ம ரிட்டைர்மெண்ட் பணம் வருது இல்லை, அந்த பணத்தை வச்சு நம்ம சீக்கிரம் தர வேலையை மட்டும் முடிச்சுட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு இடையில நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளட் சாம்பிளை கொடுத்து செக் பண்ண சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணும்போது பென்சிலில் இருந்ததும் அந்த நீங்கள் கொடுத்த பிளட் சாம்பிளும் சேம் தான் தெரியுது, அது மெர்சியோடது தான் அப்படின்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போயிடுது. இப்படி அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்பே பார்த்தா நம்ம தாத்தா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ போய் வழி மறிக்கிறாரு. எங்க வரீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லை சார் எல்லா பிரச்சனையும் நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்லி அப்ரூவலாக மாறிடலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, முதல்ல இங்கே நிற்காதீங்க, அங்கே வாங்க ஓரமாக போய் பேசுவோன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தாவை ஹீரோ ஒரு ஓரமாக போய் அழைச்சிட்டு போய் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, பாஸ்கர் தாத்தாவும் எல்லாத்தையும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த ரிட்டைர்மெண்ட் பணம் சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக தான் பாடியை வந்து இத்தனை நாள் நான் மறைச்சி வச்சுருந்தேன் சார்னு சொல்ல, அப்போ வந்து இந்த கதை எல்லாத்தையும் வாங்கினவர், நீங்கள் பண்ணது எந்த தப்புமே கிடையாது, நீங்கள் பண்ண ஒரே தப்புனா அந்த பாடியை மறைச்சி வச்சது மட்டும்தான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ணல, அதுவுமே நல்லது தான். அந்த பாடி இருக்கனால நம்ம சீக்கிரம் அந்த கிட்னாப்பர் கில்லர் யாருங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணை சீரழிச்சவன் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் போய் அப்ரூவர் ஆறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க சார், இவங்க கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எல்லா பழியும் போட்டுருவாங்க, நீங்கள் தான் அந்த குழந்தையை கற்பழிச்சு கொண்டீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தான் வரும். அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய அப்படி பண்ணது யாருன்னு கண்டுபிடிப்போம். மெர்சிங்கிறது என் குழந்தையோட கிளாஸ்மேட்டு தான், ஸோ அந்த பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும். மீதி 2 பொண்ணுங்க காணாமல் போணுச்சுங்களே, அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ இது 3ஐயும் பண்ணவன் ஒருத்தன் தான், அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் இனிமேல் எந்த பொண்ணுங்களையும் அவன் பண்ணாமல் இருப்பான்னு சொல்ல இவருக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. சரி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இதில் இன்வால்வ் ஆகி எப்படியாவது லீடு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம தாத்தாக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சுல்ல, அந்த நம்பர் இன்னும் என் ஃபோன்லேயே தான் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க, சரின்னா அந்த நம்பரை வந்து ஒரு இடத்துல கொடுத்து அந்த நம்பரோட ஐடி ப்ரூஃப்லாம் சொல்லி விசாரிக்கும் போது அந்த நம்பர் வந்து ஒரு பொண்ணோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த சிம்மு அந்த பொண்ணோட பேரில் தான் சார் வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணோட அட்ரஸும் நான் தரேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பாஸ்கர் தாத்தாவும் அந்த பொண்ணோட அட்ரஸ் தேடி போகிறாங்க. அங்கே போய் அந்த டீட்டெயிலில் இருக்க ஃபோட்டோலாம் வச்சு விசாரித்து அந்த பொண்ணு தெரியுமா சார்னு கேட்க, ஆமாம் சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் குடியிருந்தா, காலேஜ் படிச்சுட்டு இருந்த பொண்ணு, கொஞ்ச நாள் இருந்தால் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வெக்கேட் பண்ணி போயிட்டா சார், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாதுன்னு சொல்ல, சரி அந்த பொண்ணு எந்த காலேஜில் படித்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த காலேஜுக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்டலில் தங்கியிருந்த பொண்ணுனா நீங்கள் ஹாஸ்டலில் தான் சார் போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி என்ன அந்த ஹாஸ்டலுக்கு போய் வார்டன்ட்ட விசாரிக்கும் போது, ஆமாம் சார் அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தா, ஆனால் 1 இயர் தான் படித்தா, 3 செமஸ்டர் தான் அட்டன் பண்ணா, அதுக்கப்புறம் அவன் டிஸ்கண்டினியூ பண்ணி போயிட்டா, காணும் ஆளையே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு கார்டியன் பேரண்ட்ஸ்ன்னு யாராவது இருக்காங்களாமான்னு
இருக்காங்களான்னு கேட்க, அதெல்லாம் தெரில சார், ஆனால் ஒருத்தர் மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவார் அப்படின்னு சொல்ல, அவரோட டீட்டெயில் ஏதாவது இருக்குமான்னு சொல்ல, இருங்க சார் நான் நோட்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விசிட்டர் நோட்டை எடுத்து காட்டுறாங்க. அதில் விசிட்டர் பேர் வந்து ஆண்டோன்னு இருக்குது. பத்தாவதுக்கு அந்த ஆண்டோவோட ஊர் வேற எதுவும் இல்லைங்க, நம்ம ஊருக்கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வர, அப்போ நம்ம ஊரில் உள்ளவன் தான் இதில் லிங்க் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு நேம் கிறிஸ்டியன் நேமாக இருக்கா. அப்போ பாஸ்கர் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊரில் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கம்மி சார், அதனால பாதிரியாரை போய் பார்த்தா அவர் கரெக்டாக சொல்லிடுவார்னு சொல்லிட்டு இப்போ நேராக அந்த ஃபாதரை பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்போ இவங்க பேசலாமேங்கிற வார்த்தை எடுக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு லேடி வந்து, சார் இதில் சைன் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட ஏதோ ஒரு காப்பியில் வந்து சைன் வாங்குறாங்க. அப்போ இவங்க தேடி வந்த பேர் ஆண்டோ தான் இல்லையா, அந்த சைனை இந்த ஃபாதர் போடுறாரு. என்னடா இவர் பேர் தான் ஆண்டோவா, அப்போ நம்ம தேடி வந்தவர் இவர் தானான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அப்போ இன்னொரு ஃபோனும் அடிக்குது. இவரோட ஃபோன் டேபிளில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு டேபிளில் கீழே ஒரு ட்ரால இன்னொரு ஃபோன் வச்சுருக்காரு. ஸோ இவங்க சந்தேகப்பட்டபடி இவங்க 2 ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. பத்தாவதுக்கு இவர் பேரும் ஆண்டோ. இன்னொரு விஷயம் என்னன்னு இடையில சொல்ல மறந்துட்டேன், அந்த மெர்சிங்கிற பொண்ணு வந்து இறந்து போன அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருப்பார் இல்லையா நம்ம பாஸ்கர் தாத்தா, அப்போ அந்த பொண்ணோட பாடியில் ஒரு கெமிக்கலோட ஸ்மெல் வந்திருக்கும். அந்த கெமிக்கல் வந்து இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணுற கெமிக்கலில், அந்த கெமிக்கலை சில பேர் வந்து போதைக்காகவும் யூஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது குடித்தா நல்லா போதை ஏறுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணவன் அதை குடிக்கிறவனா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு பாஸ்கர் தாத்தா ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. பார்த்தா அந்த கெமிக்கல் நம்ம ஃபாதரும் குடிப்பார் போல கபோர்ட்ல நிறைய பாட்டில் வாங்கி வச்சிருக்காரு. ஃபாதரையுமே அடித்து விசாரித்தோன்னா அவர் சில உண்மையெல்லாம் சொல்கிறாரு. எனக்கு இந்த மருந்தை சப்ளை பண்ணுறது வேறு யாரும் இல்லை, மெர்சியோட டியூஷன் வாத்தியார் தான். பார்த்ததுக்கு நான் இன்னொரு உண்மையும் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்ல மறைச்சிட்டேன். மெர்சி வந்து காணாமல் போனதாக சொன்னேன். அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ஊர்லேருந்து தலைதறிக்க ஒருத்தர் யாரோ ஓடி போனாங்க. நான் சும்மா வாசலில் நின்றுட்டு இருந்தேன்னா அதை பார்த்தேன். அது வேறு யாரும் இல்லை, அந்த வாத்தியார் தான் சொன்ன உடனே உங்களுக்கு ஃபுல் சந்தேகமாக அந்த டியூஷன் வாத்தியார் மேலே சந்தேகம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோ வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கான்ஸ்டபிள் சொல்ல, அவரு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல, ஒரு டீமோட போய் நம்ம டியூஷன் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவர் போனெல்லாம் பறிமுதல் செஞ்சு பார்க்கும்போது எக்கச்சக்கமான போட்டோ காணாம போன அந்த மெர்சி குழந்தையோட போட்டோவா இருக்கு. அதுவும் அந்த குழந்தைக்கே தெரியாம எடுத்து வச்சிருக்கான். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் பாஸ்கர் தாத்தாவும் ஒரு காலேஜ்ல எல்லாம் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை விசாரிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணை காணாம போன அந்த டயத்துல அந்த காலேஜ்ல இவன் ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்கான்னு தெரியுது. அப்புறம் காணாம போன இன்னொரு பொண்ணுக்கு ஸ்கூல்லையும் இவன் டீச்சரா வேலை பார்த்திருக்கான்னு தெரியுது. ஸோ 3 பொண்ணுங்க காணாம போன கேஸ்லயும் இந்த வாத்தியார் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிய வருது. கொஞ்ச நேரத்துல அவனை விசாரிச்சவங்களும் இவன் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸும் வெளில வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்ல, இந்த வாத்தியாரோட வீட்டை போய் பொதுமக்கள் அடிச்சு நொறுக்குறாங்க. இப்படி படிக்க வந்த குழந்தைங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில நம்ம பாஸ்கர் தாத்தா வீட்டையும் காலி பண்ணிட்டு போறாரு. எஸ்தர் கூட ரொம்ப அழுகுறாங்க. எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் நீங்க தான், என்னப்பா இப்படி நீங்களும் காலி பண்ணிட்டு போறீங்களேன்னு கேட்க, இல்லம்மா பையனை அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு, மேலேயும் கீழேயும் தூக்கி இறக்கம்ல, அதான் மாறுறோம், பக்கத்துலேயே தானே நம்ம வீடு இருக்கு, நீ அடிக்கடி வந்துட்டு போமான்னு சொல்லிட்டு இவங்க மொத்த திங்ஸையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இங்கே கூட பாஸ்கர் தாத்தாவோட ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்படுறாங்க, அவங்க அந்த எஸ்தர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அன்னைக்கு நைட்டே நம்ம எஸ்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சேம் டைம் நம்ம ஹீரோ கூட ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. அப்போ ஜெயிலில் இருக்க அந்த வாத்தியாரை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி போய் திட்டுறாரு. இதே டைமில் இவங்களும் ஏதோ சொல்ல வந்ததை சொல்கிறாங்க. அப்போ நான் சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு மெர்சியை வந்து நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டதா போலீஸ்ட்டெல்லாம் சொன்னாலப்பா, அது பொய்ப்பான்னு சொல்கிறாரு. அதே சேம் டைம் இங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்க நம்ம டியூஷன் வாத்தியாரும் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டியூஷன் வாத்தியாரும் காணாமல் போன அந்த மெர்சிங்கிற குழந்தையோட அம்மாவான எஸ்தரும் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க லவ்வுக்கு பயங்கர நம்ம எஸ்தர் வீட்டில் எதிர்ப்பு, வேற ஜாதிக்காரவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணனால 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தாங்க இருந்திருக்காங்க. இவங்க இருந்த இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம எஸ்தரோட அம்மா அப்பா பிரித்து இவங்களை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி சாலமனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஆனால் சாலமனும் பயங்கர குடிகாரன். டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எஸ்தரை போட்டு அடிக்கிறது திட்டுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்கான். இருந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணியாச்சு, இவனுக்கு உண்மையாக வாழணும்னு தான்ப்பா நான் உண்மையாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்படியே அவன் வந்து என் விருப்பமே இல்லாமல் என்னை தொடுவான், என்னை அடிப்பான். இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே சகிச்சுக்கிட்டு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கு பாட்டிக்கலான்னு தற்கொலை பண்ணிக்க போனேன். அப்போ தான் கல்யாணம் ஆகி சில நாட்கள்லேயே நான் கர்ப்பமானது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த குழந்தைக்காகையாவது நம்ம வாழணும்னு நினச்சேன். இப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு ரோட்டில் மயங்கி விழுந்து கிடந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கும் போது தான் எனக்கு இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிஞ்சது. இவருக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மையே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அப்போ என் வயிற்றில் இருக்க குழந்தை அந்த டியூஷன் வாத்தியாரோட குழந்தைங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். இது சொல்கிறதுக்கான தைரியமும் என்கிட்ட இல்லாதனால யார்கிட்டையுமே சொல்லாமல் தான் நான் இருந்தேன். திடீர்னு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த டியூஷன் வாத்தியாரை நான் மறுபடியும் எங்கள் ஊரில் மீட் பண்ணேன். ஆனால் நான் அப்போ கூட சொல்லலை இந்த குழந்தை உன் குழந்தை தான் சொல்லிட்டு. ஆனால் அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். வந்து என்கிட்டையும் கேட்டான், இது நம்ம குழந்தை தானேன்னு கேட்க நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். நம்ம 3 பேர் தனியாக எங்கேயாவது போய் வாழலாம், நீ அவனை விட்டுட்டு வாழலாம் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு வந்து உன்னை விட்டுட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. இருந்தாலும் நான் பண்ணிட்டேன். உனக்கு பண்ண தப்பு நான் மறுபடியும் திரும்ப பண்ணுறதா இல்லை, நான் என்னவும் இவன் கூட வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க. இருந்தாலும் இந்த வாத்தியாருக்கு தான் குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு போக மனசு இல்லை. அதனால அங்கேயே ஊரில் வாடகைக்கு வீடு எடுத்து டியூஷன் நடத்திருப்பாரு. அந்த டியூஷனில் வந்து நம்ம மெர்சியும் சேர்த்து விட்டுருப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் எஸ்தர் வந்து டியூஷன் வாத்தியாருக்கு பணம் கொடுக்கலாமேன்னு சொல்லி பணம் கொடுக்க வரப்ப, என் பொண்ணுக்கு சொல்லித்தர நான் எதுக்கு பணம் வாங்கணும்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காத அந்த குழந்தை காதில் வாங்கிடுவான். ஸோ அந்த வயசில் அவளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை. என் கூட பயங்கரமாக சண்டை போட்டேன், என் கூட பேசவும் இல்லை. அதனால நான் மட்டும் அவளை தனியாக விட்டுட்டு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அந்த குழந்தையோட அப்பா அவன் தானா, அப்புறம் ஏன் போலீஸ் கிட்ட இந்த தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கணும்னு சொல்லும் போதுதான் அதுக்கு எஸ்தர் அதுதான்ப்பா எனக்கும் தெரியல, அதனாலதான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கேன். இப்போ வந்து மீதி ஃபிளாஷ்பேக்கை வந்து நம்ம டியூஷன் வாத்தியார் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எஸ்தர் வந்து நம்ம டியூஷன் வாத்தியார்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. சரி இந்த உண்மையெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வேக வேகமா போயிருக்கும் போது அந்த நேரத்துல தாங்க அந்த குழந்தைய உணவு சீரழிச்சிருப்பான். அப்புறம் அந்த சாலமன் வந்து நம்ம பாஸ்கர் தாத்தாட்ட உதவியை கேட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து இறந்துருப்பா இல்லையா. அந்த நேரத்துல அந்த டியூஷன் வாத்தியார் வீட்டுக்கு வரவும், நீ தான் என் பொண்ணு இதெல்லாம் பண்ணியாடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள நடந்த தள்ளுமுள்ளில தான் ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்திருப்பாரு. இதை பார்த்து டியூஷன் வாத்தியாருக்கு பயங்கர பயமா இருக்கும். அதனாலதான் தலைதறிக்கு அங்கேருந்து ஓடி இருந்திருப்பாரு. போலீஸ் ஆபீசரும் அந்த வாத்தியார் மேல எல்லா கேஸையும் போட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அவரை, சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார், ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது, அவர் தவறி விழுந்ததுன்னு சொல்ல, உன் மேல கொலை கேஸ் போடாம இருக்கணும்னா இதெல்லாம் நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா உன் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு உனக்கும் அந்த எஸ்தருக்கும் இருக்க அஃபேர்லாம் வெளில தெரிஞ்சு உனக்கு தான் அசிங்கம், அது அந்த பொண்ணுக்கும் அசிங்கம்னு சொல்ல, வேற வழி இல்லாம போலீஸ் கட்டாயத்தின் பேர்ல அவர் ஒத்துக்க இருந்திருப்பாரு. ஹீரோக்கும் தெரிஞ்சிருது குற்றவாளி வந்து அந்த டியூஷன் வாத்தியார் இல்ல, உண்மையான குற்றவாளி சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சரியில்லை, நாங்க தான் செலவு பண்ணி அந்த பொண்ணை படிக்க வச்சோம்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ அது விஷயமா விசாரிக்க வராரு. சார் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்லிங்களே என்னன்னு கேட்கும்போது, அதுக்கு இந்த ஃபாதரும் அந்த பொண்ணோட அம்மா யார் கூடயும் அஃபேர்ல இருந்தாங்கிற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு, அதனால அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பாலாம் சரியில்லை, சப்போர்ட்டும் இல்லை, நாங்க தான் எங்க ட்ரஸ்ட் மூலியமா படிக்க வச்சோன்னு அந்த ஃபாதர் சொல்றாரு. இப்ப காணாம போன 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட அம்மா அப்பா அஃபேர்ல இருந்திருக்காங்க. இப்ப காணாம போன கடைசியா மெர்சிங்கிற பொண்ணோட அம்மாவும் அஃபேர்ல இருந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு வேற ஒருத்தருக்கு. அப்ப இடையில இன்னொரு பொண்ணு இருக்கு, அவங்கள்ட்டையும் போய் விசாரிப்போன்னு பார்த்தா அவங்களும் என் ஹஸ்பண்டுக்கு இந்த குழந்தை பிறக்கலன்னு சொல்றாங்க. அப்ப காணாம போன 3 குழந்தைங்களும் அஃபேர் மூலியமா பிறந்த குழந்தைங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயத்த பாஸ்கர் தாத்தாட்டையும் சொல்லிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு நியூஸ் வெளியே வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலும்புக்கூடு கிடைச்சது இல்லையா, 12 வயசு மதிக்கத்தக்க குழந்தையோட எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு மெர்சியோட எலும்புக்கூடோட மேட்ச் ஆகலன்னு சொன்னோடதான் இப்ப நம்ம பாஸ்கர் தாத்தா பண்ண இன்னொரு சீக்ரெட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த குழந்தையோட பாடியை எரிக்க சொல்லி ஒரு கால் வந்திருக்கும் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ஆல்ரெடி இவருக்கு தெரிஞ்சு இவர் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுனால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போல, 12 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தையோட போனோம் புதைச்ச இடத்துல இருந்து ஒரு ஆள் வச்சு நோண்டி அந்த எலும்பு கூடலாம் எடுத்துட்டு வந்து இவர் ஆல்ரெடி ஒரு லிக்யூடு வாங்கியிருப்பார் இல்லையா, அதை நம்ம மெர்சியோட பாடி மேல போத்தி இருக்க ஒரு போர்வை மேல தடவிட்டு தான் நெருப்பை பற்ற வச்சிருப்பாரு. ஸோ அப்படி தடவி பற்ற வைக்கும் போது அந்த லிக்யூடு மட்டும்தான் எரியும், திகு திகுன்னு உள்ள இருக்க பாடிக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி வீடியோ காலில் அந்த ப்ரைவேட் நம்பர்லேருந்து வந்த ஒரு மர்ம நபர்கிட்ட ஏமாத்திட்டு
வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்வையை தூக்கிட்டு உள்ளே இருக்க பாடியை எடுத்து மறுபடியும் இவரோட கார் டிக்கிலே வச்சுட்டு இவர் கொண்டு வந்தார் இல்லையா 12 வயசு குழந்தையோட எலும்பு கூட, அதை இந்த நெருப்பு மேலே போட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. ஆக்சுவலி இன்னும் மெர்சியோட டெட் பாடியை இவர் தான் வச்சிருக்காரு. இவர் ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடை வாடகைக்கு வாங்கியிருப்பாரு. அதில் மருந்தெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜுமே ஆல்ரெடி வாடகைக்கு வாங்கி வச்சிருப்பாரு. அந்த ஃப்ரிட்ஜில் போய் இந்த குழந்தையோட பாடியை பத்திரமா வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஹீரோ கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரு நம்ம பாஸ்கர் தாத்தா. நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. இந்த நியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மர்ம நபர் ஃபோன் பண்ணாமல் இருப்பானா? கரெக்டாக பாஸ்கர் தாத்தாக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நீ என்னையே ஏமாற்றி பணம் வாங்கிட்டேல்ல, இதுக்கப்புறம் நீ சந்திக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபர் மிரட்டிட்டு வைக்கிறாரு. ஸோ இவருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹீரோ தான் ஆறுதலாக பேசுகிறாரு. அந்த பாடியை மட்டும் அவன் சொன்னபடி நீங்கள் எரிச்சிருந்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிருப்பான், அந்த பாடி இருக்க வரைக்கும் அவன் நம்மள்ட்ட மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி என்ன இவரும் இருக்காரு. அப்பதான் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் திருவிழாவா பார்த்து தானே இந்த மாதிரி அஃபேர்ல இருக்க குழந்தைங்களாம் கண்டுபிடிச்சு தூக்குறான். இன்னைக்கு வேற 2 திருவிழா நடக்குதுன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோவும் முடிவு பண்றாங்க, பாஸ்கர் தாத்தாவும் முடிவு பண்றாங்க, நான் ஒரு திருவிழால இருக்கேன், நீங்க ஒரு திருவிழால இருங்க, யார் குழந்தைய கடத்துறான்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நோட்டம் விட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க 2 பேருக்குமே கால் வருது. பார்த்தா அந்த மர்ம நபர் தான், நீங்க 2 பேரும் திருவிழால தான் இருக்காங்கன்னு தெரியுது எனக்கு, ஆனா நான் யாரையும் இப்ப தூக்குறதா இல்லை, உங்க வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு உங்க குழந்தைங்க எல்லாம் பத்திரமா இருக்காங்களான்னு கேட்கும்போது நம்ம பாஸ்கர் தாத்தா ஃபோன் அடிச்சு கேட்குறாரு, வீட்டில் பேரன் பத்திரமா தான் இருக்கான்னு தெரிய வருது. ஹீரோக்கு ஃபோன் அடிச்சா ஹீரோட ஒய்ஃப் குழந்தை இப்போதாங்க விளையாண்டுட்டு இருந்தா ஆளையே காணுமேன்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபோன் அடிச்ச மர்ம நபர், இந்த தடவை நீ என்னை ஏமாத்தாம ஒழுங்கா அந்த பாடியை கொண்டு வந்து நான் சொல்ற இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் கொடுத்துருவேன், இல்லைன்னா தேவையில்லாம நான் இந்த குழந்தைய கொலை பண்ற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு ஹீரோவோட குழந்தைய கடத்தி வச்சுட்டு மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லாம வரப்ப நீ மட்டும்தான் வரணும், கூட அந்த போலீஸ்காரன் வரக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுறாரு. இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸரான நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல. நீங்க என்னோட உங்க போன்லேருந்து எனக்கு லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணிடுங்க, நீங்க போய்கிட்டே இருங்க, உங்க பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இவருமே இவர்கிட்ட பாடி இல்லை, ஏன்னா இவர் ஒரு இடத்துல பாடியை பதுக்கி வச்சிருந்தார் இல்லையா, இவர் மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்காக ஒரு கடை வாடகைக்கு வாங்கி, அந்த கடையில பூட்டெல்லாம் உடஞ்சிருக்கு, உள்ள போய் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓப்பன்ல இருக்கு, ஃப்ரிட்ஜில் இருந்த பாடியை காணும், யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு அதை பத்திலாம் யோசிக்க நேரமும் இல்லை. அதனால இவர் ஒரு வாழை மரத்தை வெட்டி அதை துணிக்குள்ள சுத்தி ஒரு டெட் பாடி மாதிரி எடுத்து கார்ல வச்சுக்கிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தா கிளம்புறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஹீரோ போய் போலீஸ்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையெல்லாம் எடுத்து சொல்லி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் சார், கொஞ்சம் பேர் வாங்க சார் என் கூட ஜீப் எடுத்துட்டுன்னு சொல்லி கெஞ்சி கதறி இவரு ஒரு டீம் எல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம பாஸ்கர் தாத்தா அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டார் இல்லையா, அங்க போய் பார்த்தவர் முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மர்ம நபர் அந்த பாடியை அங்க வச்சுட்டு போடான்னு சொல்ல, இவரு சும்மா இல்லை, ஏன்னா இவர்கிட்ட தான் பாடியே இல்லையா, வரும்போதே இவனை எப்படியாவது அட்டாக் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்திடலான்னு நினைச்சு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. பயங்கரமா 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது முகமூடியை கழட்டிடுறாரு பாஸ்கர் தாத்தா. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம மெர்சி காணாம போன மாதிரியே 2 பொண்ணுங்க காணாம போனாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ்ல உள்ளவன் தான் இவன். என்னடா இது இவனாவதுன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் தாத்தாலேருந்து நமக்கும் பயங்கர குழப்பமா இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் நடந்ததை காட்டுறாங்க. எக்ஸ்தர் வந்து சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் இவன் நோட்டமிட்டு வீட்டுல யாரும் இல்லை, அந்த குழந்தை மட்டும்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த குழந்தையோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை சீரழிச்சிட்டு அந்த பாடியும் தூக்கிட்டு போலான்னு தான் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அதுக்குள்ளதான் பாஸ்கர் தாத்தா வீட்டுக்குள்ள வந்து குழந்தைக்கு பேரனுக்கு மருந்து கொடுத்துட்டு நாயை வெள்ளை கட்டி போட்டிருப்பாரு இல்லையா, அந்த நாய் இவனை போக விடாம குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால பயந்துகிட்டு டெட் பாடியை வீட்டுக்குள்ளே போட்டு இவன் மட்டும் எஸ்கேப் ஆயிருப்பான். அதனால இப்ப அந்த டாகை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர கோவம், இந்த டாகால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு அந்த நாய் மேல ஒரு பெரிய கல்லை போட்டு கொன்றுவான். அதுக்குள்ள எங்க போலீஸ் டீம்லாம் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க, அந்த குழந்தையும் காப்பாத்திடுறாங்க, நம்ம ஹீரோட குழந்தையும். உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டனால அந்த டியூஷன் வாத்தியார்ட்டும் நிரபராதின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ இவரை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது தாங்க இவர் எல்லாம் உண்மையை ஒத்துக்கிறாரு. இவர் வந்து அவர் டாக்டர்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அவர் ஒரு கிளினிக் வச்சிருப்பாரு. அங்கே வர லேடிங்கள்ட்ட எல்லார்ட்டையும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவார். அவங்கள்ட்ட எல்லாம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது நம்ம சிக்கலில் மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு, அதனால வர குழந்தைங்க மேலே நம்ம டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளினிக் வர குழந்தைங்கள்ட்ட எல்லாம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு அடுத்தவங்களோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுனா அதில் பயங்கர சுவாரஸ்யம். இந்த ஊர்ல எல்லாம் வந்து அடத்தல் புடச்சலாம் நிறைய பேர் பேசிக்குவாங்க இல்லையா, இவங்களுக்கு அவங்களுக்கு அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவன் காதில் விழுற விஷயத்த எல்லாம்
நோட் பண்ணி அந்த குழந்தைங்களை இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிறந்திருக்கா இல்லை வேற யாருக்காவது பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணுவான். இப்படிலாம் அந்த மாதிரி யாரெல்லாம் அஃபர் மூலியமா குழந்தைங்க பிறந்திருக்காங்களோ அந்த குழந்தைங்க தான் இவனுக்கு ஈஸியான டார்கெட்டு. அந்த மாதிரி குழந்தைங்கள கண்டுபிடிச்சி திருவிழா டயத்துல தூக்கி அந்த குழந்தைங்களை ரேப் பண்ணி அந்த பாடி யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட தோட்டத்துல வச்சு அந்த குழந்தைங்களை எரிச்சிட்டு அந்த கிடைக்கிற எலும்பு கூடையும் பொறுக்கி அதையும் தடையுமே இல்லாம ஆக்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி இவன் பண்ற கொலை எல்லாத்துலயும் பாடி கிடைக்காதனால இவன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாம எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கான். ஆனா இந்த மெர்சியோட வழக்குல வந்து பாடியை தூக்கிட்டு போக முடியாத மாதிரி அந்த டாக் மறைச்சனால இப்போ இவனுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவொன்னே அவன் மேலே பெரிய கேஸை போட்டு அவனுக்கு எக்கச்சக்கமான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே அதே சேம் டயத்தில் இவர் பாடியை மறைச்சி வச்சிருந்தார் இல்லையா, அவர் மேலேயும் கொஞ்சம் கேஸ் வரும். ஏன்னா பாடியை மறைச்சி வச்சிருக்கிறது ஒரு பெரிய குற்றம். ஸோ எல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் கொண்டு வந்து நடிச்செல்லாம் காட்ட சொல்கிறாங்க. நம்ம பாஸ்கர் தாத்தாவே எல்லாத்தையும் நடிச்சு காட்டுறாரு. இதை பார்த்து எஸ்தருக்கு பயங்கர கோபம். பாஸ்கர் தாத்தாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தா நம்ம பாஸ்கர் தாத்தாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மெர்சியோட பாடி இன்னுமே கிடைக்கல இல்லையா, அதனால எந்த எவிடன்ஸும் இல்லாதனால இவர் பாடியை மறைச்சதுக்கான ப்ரூஃப் இல்லையா, அதனால இவரை விட்டுடுறாங்க. வந்த போலீஸ் ஆஃபீஸராக நம்ம ஹீரோ கிட்ட, சார் நீங்கள் எந்த குற்ற உணர்ச்சின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, நீங்கள் பண்ணது தப்பே கிடையாது, நீங்கள் இந்த மெர்சியோட பாடியை மறைச்சி வைக்கலன்னா நேரம் அவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, அவன் இன்னும் இதே மாதிரி நிறையா பொண்ணுங்களை கொண்டுகிட்டே தான் இருந்திருப்பான், அதனால எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, நம்ம எவ்வளோ நல்லவங்கிறது நம்மளுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் சார் தெரியும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் பாஸ்கர் தாத்தாவும் அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ கெட்டவங்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது சார்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த டைலாக் நிறைய ஷார்ட்ஸில் கூட பார்த்தது உண்மைதான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துடுறாரு. கோமாவில் இருந்த பேரனும் சரியாயிட்டான் போலங்க, நல்லா தெளிவாக உட்காந்துருக்கான். ஆனால் இன்னும் பாடியில் நிறைய அசைவு வரல போல். அதனால் ஃபிசியோதெரப்பி டாக்டர்லாம் வந்து இவன் நடக்கிறதுக்கு டெய்லியும் எக்ஸசைஸ் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க போல். பத்தாவதுக்கு எஸ்தருமே வந்து இவங்க பண்ணதெல்லாம் ஓரளவு மன்னிச்சு டெய்லியும் வந்து இந்த குழந்தை சரியாக போகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோட ஒய்ஃபோ ஹீரோ கிட்ட அந்த பாடி எங்கே தாங்க போயிருக்கோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுமே அதுதாம்மா எனக்கும் தெரியல, அது ரொம்ப மர்மமாகவே இருக்குங்கிறப்ப இப்போதாங்க அந்த பாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. ஆல்ரெடி பாஸ்கர் தாத்தா அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு, அப்படியே நான் போலீஸ் கேஸில் மாட்டினாலும் இந்த பாடி கிடைக்கிற வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு யாராலையும் ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த பாடி இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இவர் மறைச்சி வச்சிருக்கிறது தான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஒய்ஃப் கிட்ட தெளிவாக சொல்லிட்டு தானே பண்ணுறாரு. ஒய்ஃப் கிட்ட எதையுமே அவர் மறைக்கிறது இல்லை. ஸோ இவங்களுக்கு பாடி எங்கே இருக்குன்னு தெரியும். அதனால தான் அந்த கடையோட பூட்டை திறந்து உள்ளேருந்து பாடி எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பாங்க. அதில் நிறைய பூச்செடி வச்சு தண்ணியெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடியை இந்த இடத்துல புதைச்சிருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்ன அந்த படுபாவியும் கேஸ்ல மாட்டிக்கிட்டான். ஸோ குற்றவாளிக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளில வந்துட்டாரு. இதோட இந்த கதையும் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.